மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல வகைகளை அனைவர்களுமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழல்கள் இப்பொழுது நிச்சயமாக அதிகமாகிவிட்டதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது ஒரு பரப்புரையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். மது போதைக்கு எதிரான, அதாவது மது இல்லா போதை இல்லா தமிழகம் தமிழ்நாடு என்ற ரீதியிலே ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதை எல்லா விதமான தீமைக்கும் மதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் இறை தூதருடைய ஒரு வாக்கு கூட இருக்கிறது, அனைத்து தீமைக்கும் தாய் மதுவாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகள் நாம் வெறும் மது என்ற ரீதியிலே மட்டும், அதாவது அவன் மயக்கப்படுறான் போதை வருது அப்படிங்கிற ரீதியான மட்டும் அதை சமூகம் என்ன செய்து அதிகமாக பார்க்குது. அந்த ரீதியில் மட்டும் என்ன செய்து கவனம் செலுத்துது. ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற சமூக தீமைகள் ஒரு தனிநபரிலிருந்து, குடும்பத்திலிருந்து, வியாபாரத்திலிருந்து சமூக சீர்கேடுகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதுதான் அவனை பாலியலுக்கு தூண்டுது, அதுதான் அவனை சம்பாதிப்பதிலிருந்து தடுக்குது, அதுதான் அவனை காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்து தூண்டுதே. அதுதான் குடும்ப பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு சூழ்நிலையாக என்ன செய்து இருக்குது. அதுதான் குடும்பத்தில் அவன் வைலண்டாக என்ன செய்கிறான், அவன் ஆகிறான். இவைகள் எல்லாமே நாட்டிற்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ற ரீதியிலே நாம் இதை பார்க்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அனைத்து ஆட்சிகளிலுமே இதை அரசாங்கமே எடுத்து நடத்துகின்ற ஒரு சூழல் உருவாக போகும் பொழுது எதிர்ப்பின் வீரியம் கம்மியாகி விடுகிறது. அதான் உள்ள விஷயம். இது எதிர்ப்பின் வீரியம் என்ன செய்யறது, கம்மியாயிடுது, முடிய மாட்டேங்குது. ஆக நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஊதி என்று சொல்கிறோம், நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஏண்டா குடிச்சான்னு கேட்குறோம். அப்போ அவன் அந்த தீமை செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிச்சுன்னா, ஏன் அந்த தீமையை செஞ்சான், ஏன் வன்புணர்வு செஞ்சான், ஏன் இப்படி பண்ணா, ஏன் ஆக்சிடென்ட் ஆக்குனா அப்படின்னு கேட்டாவே அவன் சொல்ற ஒரே வார்த்தை குடிச்சிருக்கிறான். இந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடுறாங்க. அது ஆக இந்த பெரும் தீமையை களைகின்ற ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இது அரசு கவனம் செலுத்தினால்தான் முழுமையாக என்ன செய்ய முடியும், சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். இவன் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பயம் உணல் மாவோன், கொடுப்பதை தடுப்பவன் அப்படின்னு. அதாவது நான் கொடுக்க மாட்டேன், யாராவது கொடுக்க போனா கொடுக்காதன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுடைய நாடு, உங்களுடைய இது, அப்போ உங்களுடைய மக்கள் அப்படி இருக்க போகும் பொழுது நீங்க கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் சூழலும் இங்க சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வாங்கி என்ன செய்யணும், நம்ம கொடுக்கிறோம். இதற்கு ஆதரவு அளிக்கணும். இது தவறாக பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு உண்டான என்ன ப்ரொசீஜர் இருக்கோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அதை நம்ம செய்யலாம். அது ஆனால் நீங்கள் பாருங்க, எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எப்படி செலவழிக்கிறதுங்கிறதுக்கு நம்ம உங்களுக்கு தான் என்ன செய்கிறோம், எல்லா விதமான கணக்கு வழக்குகளையும் உங்களுக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், இது காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறொன்றும் இல்லை. சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.